ஹாய் ஆல். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனல். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நீங்க 2023ல ட்ரெண்டிங் ஜாப்ஸா இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஸோ இன்னைக்கே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி எலிவேட் டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. வெப் டெவலப்மெண்ட் படிக்கிற எல்லாருக்குமே கிட் பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். கிட்னா என்ன, கிட்ஹப்னா என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கிட்டுக்கும் கிட்ஹப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கிட்ஹப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கிட்ஹப் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ். இந்த கிட்ஹப்ல நம்ம எப்படி வந்து ஜிமெயில்ல ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இல்ல வெப் டெவலப்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல மத்த பர்சன்ஸ் கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த கிட்ஹப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா, இது வந்து டெவலப்பர்ஸ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்தும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கோடிங்கை வந்து ஷேர் பண்ணுவாங்க. கிட்ஹப் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ். இதுல நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சிங்க்ரனைசேஷன் ஆஃப் கோடிங் வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க கோடிங்ஸ் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டெவலப்பர் பண்ண கோடிங் எது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற ஹிஸ்டரிய நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அந்த கோடிங் பத்தின ட்ராக்கை வந்து நம்ம கிட்ஹப்ல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுல நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். கிட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து கிட் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிட் புஷ், கிட் ஆட், இந்த மாதிரி நமக்கு வந்து கமாண்ட்ஸ் இருக்கு. இந்த கமாண்ட்ஸ்லாம் நம்ம எதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய சிஎம்டின்னு சொல்லக்கூடிய அதுல நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு கிட் பேஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிட் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கிட்ஹப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்மளோட கோடிங்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஃபோல்டர்ல index.html, style.css, index.jsன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, இந்த அப்லோட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ரெபாசிட்டரி தேவைப்படும். ஸோ கிட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெபாசிட்டரியில நம்ம ஒரு பர்சனல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்துட்டு அதுல நம்ம நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட கோடிங் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். இந்த கிட் வந்து நம்ம மெயினா யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கோடிங்ஸை வந்து சிங்க்ரனைசேஷன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் ஆஃப் கோட். இந்த ரெண்டு வேலைக்காக தான் நம்ம வந்து கிட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்றோம். அந்த கிட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிட்ஹப்ல வந்து அப்ரோச்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ கிட்ல வந்து என்னென்னலாம் கமாண்ட்ஸ் இருக்குங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கிட்னா என்ன, கிட்ஹப்னா என்ன, ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மேஜரான பார்ட்டை மட்டும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட் கமெண்ட்ஸ். கிட் கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட் ஆட், கிட் கமிட், கிட் புஷ், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒரு ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை வந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஏதாவது ஒரு ஃபைல்ஸை வந்து நீங்க கிட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிட் ஆட் அப்படிங்கிற இந்த கமெண்ட் நீங்க யூஸ் பண்ணலாம்.
நம்ம எல்லாமே சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சப்மிட் குடுப்போம் இல்லையா? அத வந்து கிட்ல வந்து கமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கமிட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன தடவ அந்த ஃபைல்ஸ்ல வந்து கமிட் பண்ணியிருக்கீங்க, எத்தன தடவ அத சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ட்ராக் ஹிஸ்டரி எல்லாமே இந்த கிட் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் ஆயிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு டிஎல் இருக்காரு. அந்த டிஎல் வந்து ஒரு 10 பேருக்கு வந்து 10 விதமான வொர்க்க வந்து செப்பரேட் பண்ணி குடுக்குறாரு அப்படின்னா, அந்த 10 பேருமே அந்த ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஒருத்தர் அந்த ப்ராஜெக்ட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அத அவர் அப்லோட் பண்ணும்போதே ஒரு கமாண்ட் மாதிரி மென்ஷன் பண்ணிருவாரு. ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு பெர்சன் அந்த ப்ராஜெக்ட்ட ஹேண்டில் பண்ணும்போது, அவரோட சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக் கமாண்ட் மூலியமா நம்மளால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட் கமாண்ட்ஸ் மூலியமா நம்ம அச்சீவ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் கிட் புஷ்ன்னு இருக்கு, கிட் ஃபெட்ச்ன்னு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு கொஞ்சம் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து மெர்ஜ் பண்றதுக்கு எனக்கு கிட் மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட் கமாண்ட்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ 2யுமே வந்து நம்ம பார்த்துரலாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிட்ஹப். கிட் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். கிட்ஹப் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸ நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் வேணும். ஸோ கிட்ஹப்ல எல்லாருமே வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்றது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமாண்ட் லைன் டூல் தான். நான் இப்ப பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி தான் நம்ம கிட்ல வந்து யூஸ் பண்ண முடியும். GitHub அப்படிங்கிறது ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ யூஸ் பண்ணாங்கது. அதே மாதிரி கிட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கல் சிஸ்டம்ல கூட நம்மளால டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், விஎஸ் கோட்ல கூட நம்ம கிட் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் GitHub வந்து பார்த்தீங்கன்னா, யார் ஹோஸ்ட் பண்றாங்கன்னா, நம்ம வெப்ல தான் நம்ம வந்து GitHub வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கிட் அப்படிங்கிறது லினக்ஸ்னால மெயின்டெயின் ஆகுது. அதே மாதிரி GitHub வந்து மைக்ரோசாஃப்ட்னால மெயின்டெயின் ஆகுது. ஸோ கிட்ட நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஷேரிங்காகவும், சிங்க்ரனைசேஷன் ஆஃப் கோடிங்காகவும் தான் நம்ம யூஸ் பண்றோம். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். இந்த கிட் அக்கவுண்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா, ஒவ்வொரு டெர்மா நம்ம வந்து பார்க்க போறோம் நெக்ஸ்ட் எபிசோட்ல. இதுல நம்ம அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம், நம்மளோட வெப் பேஜ யாருக்கு வேணாலும் உங்களால நீங்க ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அவுட்புட்ட அவங்க வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அனுப்பக்கூடிய அந்த கோடிங்ல அதோட அவுட்புட் என்னங்கிறத அந்த பெர்சனுக்கு நீங்க வந்து தெரியப்படுத்தவும் முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிட்னா என்ன, கிட்ஹப்னா என்னங்கிறத பத்தி நெறையவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸ்ல கிட் கமாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது, கிட்ஹப்ல எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது, ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எபிசோட்ஸ்ல கிட் பத்தி உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நாளைக்கும் புதன்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லைவ் வெபினார் வந்து நம்ம என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனல்ல இருந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான வெபினார். ஸோ இதுல வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல செய்யக்கூடிய அனிமேஷன் வொர்க்ஸ் பத்தி நம்ம இந்த வெபினார்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெசிவா தெரியறதுக்கு சின்ன சின்ன அனிமேஷன் வொர்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு சம்திங் சர்ச் பண்றோம் அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா ஒரு லோடிங் சிம்பல் இருக்கும். சம்திங் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அனிமேஷன் வொர்க்ஸ்லாம் எப்படி வந்து கோடிங்ல பண்றாங்க அப்படிங்கிற இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள வந்து நம்ம இந்த வெபினார்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நாளைக்கு வெபினார்ல உங்கள மீட் பண்றேன். ஸோ எல்லாருமே வந்து லைவ் வெபினார் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.